அஸ்ஸலாமு அலைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் ஈமான் கொண்டதற்கு பின்னாடி செய்யக்கூடிய சிறந்த வணக்கம் தொழுகைதான். இத பத்தி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, வகீமிஸ் ஸலாத்த லிஸிக்ரி, என்னை நினைவு கூறுவதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டுவீராக. சோ அல்லாஹ் நினைவு கூறுவதற்கான ஒரு வணக்கம் தான் தொழுகை. நினைவு கூறுறதுனா என்ன? நினைவுக்கு கொண்டு வர்றது. இந்த உடல் அளவுலயும் சரி, மனதளவுலயும் சரி, பிசிக்கலி மென்டலி பிரசன்டா இருக்கணும். முழுமையா ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு நினைவை கொண்டு வந்து அந்த நினைவை நாவால எடுத்து சொல்றதுதான் ஜிக்ர். நாம தொழுகையை எப்படி பார்க்கணும்னா, அல்லாஹோட நம்மளை கனெக்ட் பண்ற ஒரு ஊடகமா பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மற்ற நபித்தோழர்களும் பெரும்பாலும் தொழுகையை அழக்கூடியவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹதீஸ்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. சுப்ஹானல்லாஹ், அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வோட கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னு நாம எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். சூரத்துல் முஃமினூனோட ஸ்டார்டிங்ல பாக்குறப்ப ஈமான் கொண்டவர்களோட பெரிய தகுதியே அவங்க தொழுகையில உள்ளட்சத்தோட இருப்பார்கள் அப்படிங்கறதுதான். சோ தட் நாம தொழுகை கவனத்தோடும் உள்ளட்சத்தோடும் இருக்கணும். அண்ட் தென் மறுமையில அல்லாஹ் நம்ம செயல்களை விசாரிக்கிறப்ப முதல்ல தொழுகையை தான் கேட்போம். சோ அதை மனசுல வச்சுட்டு இஸ்லாத்தோட முதல் கடமையா இருக்க இந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியமான முறையில நம்ம செஞ்சு அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு தயாராகுவோம்.